ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நிறையா இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்களக்காரகன், பூமி காரகன், ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். உணர்ச்சி, ரத்தம் எல்லாத்துக்குமே அவர் தான் காரகனே. செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது. சக்தி, பூமியோட பையன், அதுதான் பௌமன்னு பேர். இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ எங்கே வரப்போறாருன்னா தனுசு ராசிக்கு வரப்போறார். ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 7/12/2025 முதல் 15/1/2026 வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார். தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 9ஆம் இடம். 9ஆம் இடம்னாலே பாக்யஸ்தானம், அற்புதமான இது. அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி. ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், நாட்டிலேயும் சரி வீட்லேயும் சரி. இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும். தனுசு ராசினாலே மூலம், போராடம், உத்திராடம், ஒரு பாதம், ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது. அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட். அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். பௌமன்னா ஏற்கனவே சொன்னேன், பூமியின் மைந்தன். இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு, மனை யோகம் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக வீடு உண்டு. சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்கிறாங்க பாருங்க, மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், மேக்சிமம் அவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தான். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. காசு எவ்வளோ வரட்டுங்க, பாக்கியம் வேணும், அனுபவிக்கணும். இப்போ தட்டு நிறைய காசை வச்சுட்டா நம்ம சாப்பிட முடியும்? ரூபா நோட்டை வச்சுட்டா சாப்பிட முடியும்? சொல்லுங்க. நிறைய பேருக்கு கையில் காசு இருக்காது, ஆசை மட்டும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தனவரவையும் கொடுக்குறவர் இவர் தான், அந்த பாக்கியத்தை கொடுக்குறவரும் இவர் தான். இந்த 2/9 குடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருந்தார். ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். தந்தையாரின் மூலமாக, பிதுரார்ஜிய சொத்துக்கள் மூலமாக, உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரம் பரவாயில்லை, எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியை கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷத்தை பார்த்தீங்க. நல்லா கரெக்டு தான் நான் சொல்லுறது, ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா மீனராசிக்காரர்கள்
ஏதோ போயிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதாவது இந்த இயந்திரம்னு சொல்லுவாங்க பாருங்க, எந்திரத்தை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பிட்றோன்னா அது மாட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியாது, அது போயிட்டு இருக்கும் ஒரு இடம். அதில் அந்த மாதிரி நீங்கள் எந்திரத்தடமாக இருந்தீங்க, வருமானம் வருது, செலவு பண்ணுறீங்க, அப்படியே போயிட்டுருக்கு. சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா கப்சி ஒன்றும் முடியல. ஏன்னா குருவும் ஃபேவரபிளாக இல்லை. ஆனால் 5ஆம் இடத்துக்கு வந்தோன்னே கொஞ்சம் மாற்றம் உங்ககிட்ட கிடச்சிது, புன்னகை, அப்பாடா அப்படின்னு. ஆனால் அது கொஞ்சம் காலம், அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு இனிமையான காலம்ங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த முன்னோட்டம் சொல்லுவா பற்றியில் ட்ரைலர். மறுபடியும் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார், வக்ரம், பரவாயில்லை. ஆனால் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு இடத்துக்கு வர்றார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வர்றார், பலம், திக் பலம். அதே சமயம் உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 வந்து உபஜயஸ்தானங்கள், வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அங்கே வர்றார். இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் குருவோட பார்வையை வாங்கிறதுனால தனபரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா தனக்காரகன் தான் குரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், கர்மஸ்தானத்தை. அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சில வேலைகள் அற்புதமாக நடக்கும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த நெருக்கடிகள்லாம் குறையும், லாபங்கள் வரும், வெற்றிகள் குவியும், புதிய முதலீடுகளை புகுத்துவீர்கள். அதற்குண்டான வங்கி கடன் உதவி, தனியார் கடன் உதவி, நீங்கள் எதிர்பார்த்த அந்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் முதல்ல கொஞ்சம் குழப்பம் குறையும், குடும்பம் கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கும். அதுமாதிரி இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை, இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் அதிக அற்புதமான ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும். அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கும். ஏன்னா திக்பலம் அடைகிறார், ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். 10ஆம் இடம் ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். எடுக்கிற காரியங்களில் ஒரு விருத்தியை கொடுப்பார். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க, பொறுமையாக போங்க. ஆகா நமக்கு சான்ஸ் கிடைச்சிருதுன்னு அடிச்சு பிடிச்சின்னு அந்த அது என்ன சொல்லுவாங்க, இதில் வந்து காஞ்ச மாடு கம்மங்கத்தோட்டத்தில் விழுந்து பிறந்துதாங்கிற மாதிரி போகக்கூடாது, பொறுமையாக போங்க. வெற்றி 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் 3-8 குடை அதிபதி சுக்கிர பகவானின் போராட நட்சத்திர காலில் வர உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, மருத்துவ செலவுகள் குறையும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலர்ஃபுல் டேஸ், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு பீரியடு. மனசில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுனால, வெற்றிகரமாக முடிகிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக வரும். அவங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த சில வேலைகள்லாம் அற்புதமாக நடக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு மனசில் தெளிவு இருக்கும். பொறுமையாக வேலை செய்வீங்க. சாதாரணமாக இந்த மீனராசி என்பவர்கள் பொறுமையாக தான் வேலை செய்வீங்க. ஏன்னா குருவோட நட்சத்திரம் இருக்குது, சனியோட நட்சத்திரம் இருக்குது, புதனோட நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி நெளிவு சுழிவை தெரிஞ்சுட்டு போயிடுவீங்க, பெரிய மேம்போக்காக போயிடுவீங்க. அதே சமயம் உத்திரட்டாதி சொல்லக்கூடாது, கொஞ்சம் லேசினஸ், ஆனாலும் பொறுமையாக வேலை செய்வீங்க. ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அழகாக அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி செய்வீங்க. ரேவதி சொல்லவே வேண்டாம், புதனோட நட்சத்திரம், அழகாக வேலையை செஞ்சு அதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது உங்களது உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அடித்து தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. இவரா, ஐயோ இவர் சாதுவாச்சே, இவரா அதிரடியில் இறங்கினார் அப்படின்னு. ஆக சில வேலைகளில் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஈடுபாடு கிடைக்கும். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பூமிக்காரகன் திக்பலமாக உட்காந்துருக்கார். அதுவும் உபஜயஸ்தானங்களில் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். கர்மஸ்தானம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்.
சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? வேல்மாறல் படிங்கோ. வேல்மாறல் படிக்க படிக்க ரொம்ப விசேஷம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். எப்பெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதோ சொல்லுங்கோ, தப்பே கிடையாது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. முருகன் அப்படின்னாலே வேல் வந்துடும். முதல்ல வேல் வந்த உடனே உங்களோட பிரச்சனைகள் தர ஆரம்பிச்சிடும். முருகனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை புலப்படும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் வேலைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் அதி அற்புதமாக ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.